இருக்குது, எத்தனை அழகு கொட்டி கிடக்குது, எப்படி மனசை தட்டி பறிக்குது. கனடாவிலேயே மிகவும் அழகான ஹைவே என்றால் இந்த 93 ஜஸ்பர் பென்த் ஹைவே தான். இந்த அழகான சீனிக் ஹைவே கனேடியன் ரொக்கி மவுண்டன் அதுகளுக்கு நடுவால் ஜஸ்பரில் துவங்கி பென்த் மட்டும் போகுது. இதை ஹைவே 93 என்று சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் பென்த்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் 3வது நாள். இதுக்கு முதல் நாங்கள் அதபஸ்கா ஃபால், சன்புக்தா ஃபால், கொலம்பியா ஐஸ்ஃபீல்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் அது இந்த முதல் 2 வீடியோவிலையும் விருப்பம் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த ஹைவேயில் போகையில் எங்கு பார்த்தாலும் மனதை கொள்ளையடிக்கும் அளவுக்கு அழகான காட்சிகளை தான் பார்க்க முடியும். படங்கள் கதைகளில் வர்ற சொர்க்க பூமி என்று சொல்லுவினமே, அதை மாதிரி தான் எங்களுக்கு இதில் காரில் போய்க்க ஒரு சொர்க்க பூமிக்கால காரில் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளவு கொள்ளை அழகான இடங்கள். கட்டாயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த இடத்த பாருங்கோ. இந்த இயற்கை அழகை வார்த்தைகளால் வர்ணிப்பது சரியான கஷ்டம். இந்த அநேகன் படத்தில் ரோஜா கடலை என்ற இந்த பாட்டுக்கு எடுத்த சீனரி எல்லாம் இந்த ஜஸ்பர் பென்த்தில் இருக்கிற சீனரிகள் தான். ஆனால் தனுசும் இந்த வாவும் இங்கே வராமலே ஸ்டூடியோவில் ஆடி போட்டு இந்த பின்னுக்கு இருக்கிற சீனரிகளை இங்கே எடுத்து போட்டு அதை பின்னுக்கு பேக்ரவுண்டாக போட்டிருக்கணும். இதை விஎஃப்எக்ஸ் மூலம் செய்யலாம். பின்னுக்கு தெரிகிற அந்த லேக் தான் மொரைன் லேக். இது அதபஸ்கர் ஃபால். நாங்கள் முதல் போட்ட வீடியோக்கள்லையும் நிறைய இதில் வந்த இடங்கள் இருக்குது. அதோட இந்த வீடியோவிலையும் இந்த மிச்ச இடங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பியோட்டோ லேக்குன்ற ஒரு அழகான ஒரு லேக். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லேக். இது கிளேசியர் வாட்டர் உரி அதுக்குள்ளே நிற்குது. அதான் இந்த கலர் டர்கோயிஸ் க்ரீன் கலர். இது மிகவும் அழகான ஒரு லேக். இது நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து ஏறி போய்த்தான் இதை பார்க்க வேணும். இப்போ இதில் முன்னுக்கு தெரிகிறதான் போவ் லேக்குன்னு இதுவும் இன்னொரு அழகான லேக் உண்டு. அதுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுவும் அந்த கிளேசியர் உருகி அதில் வர தண்ணிகள் தான் அந்த லேக்கில் நிற்குது. இதைத்தான் டர்கோயிஸ் ப்ளூ டு க்ரீன் என்று தான் அதை சொல்கிறது. இங்கே அந்த கலருன்ற பேர் டர்கோயிஸ். இதுவும் கிட்ட போய் பார்க்குறான்னா காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்து தான் போகணும். இதில் முன்னுக்கு தெரிகிறது ஒரு ஹோட்டல். இது மிகவும் அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா என்னென்னா இது மரத்தால் கட்டுறது, அதாவது லொக் ஹவுஸ்ன்றது. ஏன் முழு மரத்தை அப்படியே வெட்டி அந்த வட்டமை அந்த மரத்தை கொண்டே அப்படியே வச்சு தான் கட்டி இந்த பில்டிங்கள் செய்கிறத. இதுதான் இந்த போவ் லேக். பின்னுக்கு தெரிகிறதான் போவ் மேலே. அதில் தான் போவ் கிளேசியர் இருக்குது. அதில் இருந்து உருகி வர தண்ணி தான் இதில் நிற்குது. இது கடல் மட்டத்தில் இருந்து 6300 அடி உயரத்தில் இருக்குது. வெயில் டைமில் மப்பு மந்தாரம் இல்லாத நேரத்தில் இந்த மலையின் நிலையில் இந்த தண்ணிக்குள்ளே பார்க்கலாமா. இதுக்குள்ளையும் நீங்கள் இப்படியே நடந்து இதுக்கு அந்த பாலத்துக்களால் எல்லாம் நடந்து இந்த சைட்டால் நடந்து போய் இந்த எல்லாத்தையும் வடிவை ரசித்து பார்க்குறதுண்டா கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்தில் இருந்து 2 மணித்தியாலத்தில் நீங்கள் வடிவை பார்க்கலாம். இதுதான் அந்த மரத்தில் கட்டின அந்த லாட்ஜ். அதில் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு பசிச்சா எதுன்னா நீங்கள் மத்தியானம் இல்லை ஈவினிங் அதில் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு தொடர்ந்து பென்த்துக்கு இங்கேருந்து போக 2 மணித்தியாலம் எடுக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் ட்ரைவ் பண்ணி வந்தால் அதில் ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்குது. அதில் காரை பார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான மலைகள் மாதிரி இப்படி மண்ணுகள் எல்லாம் கொஞ்சம் அதுக்களை விழுந்திருக்கும். இதில் அந்த கிளேசியரையும் பார்க்கலாம். நீங்கள் இதில் காரை தெரியுது பின்னுக்காக தான் அந்த வெள்ளையாக தெரியுது அந்த கிளேசியர். நீங்கள் இதில் பார்க் பண்ணிவிட்டு அந்த இதுகளை ஒரு 15 நிமிஷம் வடிவாக நின்று ரசித்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போகலாம். இதுதான் அந்த கிளேசியர் நம்ம ஸ்விம் பண்ணுறது போவ் கிளேசியர். எக்கச்சக்கமான ஐஸ் அதில் அப்படியே கட்டியாக இருக்குது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம். இந்த மலையில் மரங்களே இல்லை. ஆனால் அந்த மண்ணுகள் எல்லாம் அந்த அதில் இருந்து அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே கும்மமாக இருக்குது.
ஒரு வித்தியாசமான ராக்கி மவுண்டன் மலைத்தொடர். இந்த ராக்கி மவுண்டன் மலைத்தொடர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பார்க்குறது ஒரே மலை மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் வித்தியாசமான கலரில், வித்தியாசமான ஷேப்பில், வித்தியாசமான மரங்களோட, மரம் இல்லாமல், அப்படி நிறைய விதமான ராக்கி மவுண்டன் மலைத்தொடர் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பேன்ஃபுக்கு போகிறதுக்கு முதல் லேக் லூயிஸ் அண்டு ஒரு லேக் இருக்குது. இந்த இடம் வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிச்சிருக்கணும். அதுக்குத்தான் அதை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இது இந்த 2 மலைக்கும் நடுவில் இருக்குது. இங்கே நீங்கள் காயாக் ரெண்ட் பண்ணி இதுக்குள்ளே உங்களோட வார்டிலேயே நீங்கள் போய் வரலாம். இந்த சீனரி இந்த இடம்தான். இதுவும் கிளேசியர் தண்ணி உரி வந்த லேக் தான். டர்கோயிஸ் க்ரீன் ப்ளூ நிற தண்ணி. இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னா சம்மர் டைமில் பார்க்கிங் எல்லாம் சரியான கஷ்டம். அப்போ நீங்கள் முதலையே பென் சிட்டியில் இருந்து அங்கே நின்றீங்கன்னா அங்கே காரை விட்டுட்டு சட்டில் இருக்குது, அதில் வரலாம். மற்றது இங்கே வாரத்துக்கு நீங்கள் அந்த முதலே நான் சொன்ன மாதிரி $22 அந்த ஜஸ்பர் அல்லது பென்ப் அந்த பார்க்கு வரைக்கும் முதல் ஒரு காருக்கு இருக்கிற குரூப்புக்கு பே பண்ணிங்கன்னா இதுக்கு ஃப்ரீ, அல்லது நீங்கள் $22 இங்கே ஒரு குரூப்புக்கு பே பண்ணணும். இதான் அந்த 2 மலைக்கும் இடையில் இருக்கும். இல்லை அழகாக இருக்கும். சில பேர் இதுக்கு பின்னேரத்தில் சன்செட் பார்க்குறதுக்கு இதில் வர்றவ. நாங்கள் இப்போ இன்னொரு பக்கத்தில் மொரீன் லேக்குன்னு ஒரு அழகான லேக் இருக்குது, அங்கே அடுத்ததாக போகிறோம். இதுக்குள்ளேயும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வடிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சைட்டால் நடந்து போகிறதுக்கு பாதை மாதிரி போட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நடந்து போய் பார்க்கலாம் அங்கால. இப்போ இந்த இதில் தெரிகிறதான் அந்த ஃபேமஸ் ஹோட்டல் ஃபேமவுண்ட் சட்டோ லேக் லூயிஸ் அண்டு. இது வந்து லேக் லூயிஸுக்கு முன்னால் இருக்குது. ஒரு நைட்டுக்கு இந்த ஹோட்டலில் நிற்கிறதுக்கு சம்மருக்கு கிட்டத்தட்ட $900 ப்ளஸ் டேக்ஸோட கிட்டத்தட்ட $1000 அப்படி வரும். விண்டருக்கு இன்னும் கூட. இப்போ நாங்கள் மொரேன் லேக் அண்டு ஒரு அழகான ஒரு லேக்கை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். நார்மலாக இது வந்து ஒரு சின்ன பார்க்கிங் தான் இருக்குது. அப்போ அதால் நார்மலாக விட மாட்டினோம். இன்றைக்கு நாங்கள் வரைக்கும் எல்லா இடங்களில் சினோ உண்டபடியாக இங்கே சினோ இல்லை, வெயில் இருக்குது. அப்போ ஆக்கள் இங்கே வரையில்லை போல் இருக்குது. அப்போ பார்க்கிங் இருந்தபடியாக எங்களை இதுக்குள்ளே விட்டுட்டோம். அப்போ நாங்கள் நேராகவே காரில் இங்கே வந்துட்டோம். இதான் இந்த பார்க்கிங். இதில் காரை பார்க் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் இந்த லேக் வரும். இதுவும் ஒரு மிகவும் அழகான ஒரு ஃபேமஸ் லேக் அங்கே பென்ஃபில் மொரீன் லேக் உண்டு. இது கடல் மட்டத்தில் இருந்து 6187 அடி உயரத்தில் இருக்குது. இந்த லேக்கின் பரப்பளப்பு வந்து 120 ஏக்கரில் இந்த லேக் இருக்காம். இதில் பார்த்திங்கன்னா 10 கூரான மலைகள் அப்படியே தொடர்ந்து வருது. அது 10 பீக்குன்னு சொல்கிறது. இந்த லேக் தான் நாங்கள் பார்த்த லேக்லேயே நல்ல அழகான ஒரு ப்ளூ கலரான ஒரு லேக். இதை வந்து ஆசர் ப்ளூன்னு சொல்கிறது. இது ஒரு யூனிக்கான கலர். இது வந்து இந்த மலையில் இருந்து சரிஞ்சு வந்த அந்த மண்ணுகள், அதில் இருக்கிற அந்த கிரைனுகள்ன்ற இதால் தான் இப்படி சூரிய ஒளி பட்டு இப்படி ஒரு வித்தியாசமான ப்ளூ கலராக இருக்குன்னு சொல்லினோம். இதில் வந்து நீங்கள் குளிக்கலாம். நல்ல சம்மருக்கு வந்தால் இதில் இறங்கி இந்த இதுக்குள்ளே குளிக்கலாம், காயாக் ரன் பண்ணி போகலாம். அப்படி கணக்க ஆக்டிவிட்டி நீங்கள் இங்கே செய்யலாம். அந்த ராக் பைல் ட்ரெயில் என்று சொல்லி பக்கத்திலே இருக்குது. இது வந்து இந்த ட்ரெயில் வந்து 980 அடி நீங்கள் நடந்து போகணும் மேலே ஏறி. ஆனால் அந்த மலையின் உயரம் வந்து கிட்டத்தட்ட 80 அடி தான் உயரம். ஆனால் அந்த 80 அடி உயரத்துக்கு ஏறுறதுக்கு நீங்கள் 980 அடி நடக்க வேணும். ஆனால் கஷ்டம் இல்லை. நார்மலாக நீங்கள் இப்படி மலைகள் கொஞ்சம் ஏறுவீங்கன்னா ஏறலாம். என்ன இதில் ஏறி போய் நின்றா மேலே நின்று நீங்கள் கீழே இந்த லேக்கை பார்க்க இன்னும் நல்ல வடிவாக இருக்கும். அப்படி அதில் தான் நாங்கள் முதல் முறை இருக்கா வந்துட்டு எங்களுக்கு தெரியாது இப்படி இருக்குன்னு நாங்கள் போகவே இல்லை. பிறகு நான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த முறை நடந்து வந்து அதில் ஏறி இப்போ மேலே வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அதான் இந்த அசூர் புழுவன்னு சொல்லி உண்மையிலேயே இப்போ இதை வர்ணிக்கிறது சரியான கஷ்டம். இதை நீங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் இயற்கை கடவுள் படைத்திருக்கிறாருன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. அதை விட பின்னுக்கு பார்த்திங்கன்னா அந்த 10 பீக் அந்த மேலே கூரான மேலையெல்லாம் அதில் சினோ அப்படியே மண் விழுந்திருக்கிறது. இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான கொள்ளை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வர்ணித்து விளக்க முடியாது. இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நேராக பார்த்தா தான் இந்த இப்படியான இயற்கைகளை ரசிக்கலாம்.
இது இப்போ நாங்கள் இந்த நல்ல உயரத்தில் 80 அடி உயரத்தில் நின்று பார்க்குறோம் கீழே. இதில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் விழுந்தது அப்படியே வந்து கரையில் ஒதுங்கி இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கயாக் ஓடுறவை எல்லாம் நிற்கணும். இது வந்து ஃபே கிளேசியர்னு இந்த மலையில் பின்னுக்கு இருக்கிற அந்த கிளேசியர்லேருந்து உருகி வர தண்ணி தான் இதுக்குள்ளே வந்திருக்கு. இது வந்து 1969லேருந்து 79 இருந்த $20 காசில் இந்த லேக்கின் பின் அந்த சீனரி போட்டிருந்தவ. இப்போ இந்த $20 இல்லை, இப்போ பிளாஸ்டிக் காசு வந்துட்டுது. இது இந்த கீழே நாங்கள் ஏறி வந்த பாதை. இதில் தூரத்தில் ஒரு ரேம் உண்டு. இதுதான் இந்த மேலே ஆடு. இதில் தான் லேக் லூயிஸ், மொரைன் லேக், லேக் லூயிஸ் கொண்டேலா எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த லேக் லூயிஸ் கொண்டேலா. இதில் நீங்கள் ஏறி மேலே போய் அப்படியே 360 டிகிரி வியூ அப்படியே ஃபுல்லாக இந்த ஏரியாவை பார்க்கலாம். இது மிகவும் அழகாக இருக்கும் இதில் மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கு. இதில் மேலே போய்க்குள்ள நீங்கள் மலையாடு, கரடி இதுகளை பார்க்க சான்ஸ் இருக்குது. இது ஒரு ஆளுக்கு $62. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா $130 4 பேருக்கு, 2 அடல்ட்ஸுக்கும் 2 கிட்ஸுக்கும். இது நார்மலாக சம்மர் ப்ரைஸ். விண்டருக்கு ஸ்கீயிங்காண்டி வேறு ப்ரைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு 15 நிமிஷம், கீழே வர 15 நிமிஷம். அதை விட 2 மணித்தியாலம் நீங்கள் மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம். டோட்டலாக ஒரு 2.5 மணித்தியாலத்துலேருந்து 3 மணித்தியாலம் வேணும் நீங்கள் இந்த கொண்டேலாவில் மேலே போகிறதுண்டா. இப்போ இந்த கொண்டேலா கீழே வருது. இப்போ நாங்கள் பேன்புக்கு வந்துட்டோம். இதுதான் பேன்ப் சிட்டி. இங்கே தான் கூடுதலாக டூரிஸ்ட் வந்து நிற்கிற. இப்போ நாங்கள் போன லேக் அடியில் அந்த ஹோட்டல் சரியான எக்ஸ்பென்சிவ். இங்கேயும் ஹோட்டல் சரியான எக்ஸ்பென்சிவ் தான். $300-400 வரும். சம்மருக்கும் இருந்தாலும் விண்டருக்கு இன்னும் கூடவாம் ஸ்கீயிங்காண்டி. இப்போ அதில் இருந்து அப்புறம் அப்படியே நீங்கள் வாக் பண்ணி போகலாம். நாங்கள் அப்படியே போன வழியில் கொஞ்சம் அவுட் ஆஃப் பென்ப் சிட்டியில் இப்படி மானுகள் எல்லாம் இப்படியே தண்டவாடில் ரோட்டில் மேய்ஞ்சு கொண்டு தெரியுது. இதுதான் போக் ஃபால்ஸ் அண்டு பென்ப் சிட்டியில் இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் தான் நடந்து வாரத்துக்கு. இது இந்த இதிலோட சின்ன ஃபால் மாதிரி வந்து அப்புறம் அப்படி அங்கால ரிவராக போகுது, போவ் ரிவர் அண்டு. இது அந்த சிட்டியில் இருந்து வர்றதுக்கு போவ் ரிவர் ட்ரெயில்ன்னு சொல்லி ஒரு நடவாத மாதிரி ஒரு பாலத்தால் வந்து வாரத்துக்கு செய்திருக்கணும். நீங்கள் சிட்டி பென்புக்கு வந்தால் இதை நடந்து வந்து பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சியும் அதோட அப்படியே ரிவரை அப்படியே சைட்டோட போகுது. இதுவும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே வந்து சிட்டியில் நின்றுட்டு ஒரு அரை நாள் இதுகளுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து இது ஹைவே, இதுக்கு பக்கத்தில் ரிவர், அதோட அங்காலே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. இதுதான் சிஎன் ரயில். சஸ்கட்டூன் அண்டு கனடாவில் சென்டரில் இருக்கிற ஒரு நகரத்தில் விளையிற தானியங்களை வெங்குவருக்கு கொண்டு போய் அப்புறம் அங்கே கப்பலில் இருந்து வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறவ. இதில் நாங்கள் போய்கொண்டிருக்க ரோட்டு கரையில் ஒரு ப்ரௌன் பேர் உண்டு இந்த பூக்களை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் கிட்ட காரை நிப்பாட்டிட்டு பார்த்து நாங்கள் அது ஒன்றுமே எங்களுக்கு கண்டுகொள்ளவே இல்லை. தண்டவாடில் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. இங்கே கரடியை கிட்டவும் போகக்கூடாது, சாப்பாடுகளும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம்.